ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 1 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து லாவண்யா வந்து இங்க ராகவோட சட்டையை பிடிச்சி இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்கல்ல, எப்படி நீ இவ்வளோ கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு. அப்போ அபி வந்து அந்த கையை எடுத்து விடுறாங்க. எடுத்து விட்டோடனே என்ன உன் புருஷன் கை வைக்கக்கூடாது சொல்றியானோடனே இப்போ அபி எதுவுமே பேசாம தலையை மட்டும் ஆட்டுறாங்க. உடனே பாத்தியா என்ன என் நிலைமை எப்படி கொண்டு வந்து விட்டுருக்கோன்னே அப்படி ரொம்ப கோவமா அவங்க லாவண்யா வந்து பேசிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ரூம்ல வந்து அனு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஆகாஷ் வராரு. என்னங்க உங்க தம்பியே இப்படி அமைதியாவே இருக்கிறாங்க. எதுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவ அத்தனை வாட்டி கேட்கிறாளே, ஒரு வாட்டினாச்சும் உங்க தம்பி வாயை திறந்து பேச வேணாமா? இப்ப நீங்களே இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து நான் இவங்கள லவ் பண்றேன்னு சொன்னா எனக்கு ஹேர்ட் ஆகாதா? அது மாதிரி தானே அவளுக்கு பாவங்க, அவளை நாங்க வீட்டுல அவ்வளவு தாங்கி வச்சிருந்தோம். இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னோடனே இப்ப ஆகாஷ் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து இத பத்தி பேசுறேன்னொன்னே, அன்புலாம் மனசுலேருந்து வரணுங்க. நீங்க சொல்லி வரக்கூடாது அப்படின்னோனே, இப்ப ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃப்ளோல என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்க அனு அப்படின்னோனே, என்ன சொல்றீங்க அப்படின்னோனே, நீங்க தானே சொன்னீங்க இன்னொரு பொண்ணு வந்து லவ் பண்ணுமோ நான் பார்த்துட்டு இருப்பேனான்னு கேட்டீங்கல்ல. நீங்க ஜோசியக்காரர் சொன்னதை நம்பி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுவை பிடிச்சி முத்தம் குடுத்துட்டு அவர் போயிடுறாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபி வந்து ராகவ மொறச்சு பார்த்துட்டே நிக்கிறாங்க. என்ன அப்படின்னோனே, இப்போ ராகவோட சட்டைய வந்து அபி பிடிக்கிறாங்க. பிடிச்சோனே இவர் கைய தட்டி விடுறாரு. என்ன அப்படின்னோனே, அவங்க அத்தன வாட்டி ஏன் என் மேல எனக்கு தாலி கட்டுனீங்க, தாலி கட்டுனீங்கன்னு கேட்குறாங்களே, ஒரு வார்த்தைனாச்சும் சொல்றீங்களா? நான் 7 மாசத்துல போயிருவேன் தான். உங்க வீட்ல உள்ளவங்களுக்காண்டினாச்சும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா தானே அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கணும்னே. இப்ப ராகவ் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, சொல்லியிருப்பேன். எப்போ என்ன சொல்லியிருப்பேன்னா, இந்த மாரி இவ தான் எல்லாமே எனக்கு. மதுவோட இடத்துல இவ தான் இனிமே அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா அன்னைக்கு மட்டும் உன்ன அந்த மாரி பார்க்காம இருந்திருந்தா, இன்னைக்கு நான் அத வந்து சந்தோஷமா சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாரி மனசுல நினைக்கிறாரு. அப்புறமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ அபிக்கு பாவமா உட்காந்துருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனுவோட அபியோட அப்பா வந்து அங்க வீட்ல வந்து கிருஷ்ணாவ பார்த்தாங்களா, அத நினைச்சு ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்ப அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, "அத நினைச்சு நீ கவலைப்படாதடா. அதெல்லாம் சரியாயிரும். அதனால தான் கடவுளா பார்த்து 2 பொண்ணுங்களையும் ஒரே வீட்ல குடுத்துருக்காரு. எதனாச்சும் பிரச்சனைன்னா 2 பேரும் சேர்ந்து பார்த்துக்குவாங்க. அதான் நான் இருக்கேன்ல, எதனாச்சுன்னா அவன வெட்டி கூட போட்டுருவேன். நீ கவலைப்படாத" அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அபி வந்து ராகுல் கூட சண்டை போட்டாங்கல்ல, அதனால மொட்டை மாடியில வந்து காத்து வாங்க வராங்க. அப்ப அங்க வந்து கிருஷ்ணா வேற நிக்கிறாரு. இப்ப அபி அப்படியே முறைச்சு பார்க்குறாங்க. "ஏங்க என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்களுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீட்ல இருக்கேனா?" அப்படிங்கிற மாரி தெரியாத மாரி கேட்டோனே, இப்ப அபி என்ன கேட்குறாங்களா, "உங்களுக்கு உண்மைக்குமே எல்லாமே மறந்துருச்சா? சென்னையில, கோயம்புத்தூர்ல இருந்தது எல்லாமே மறந்துருச்சா?" அப்படின்னோனே, இப்ப அவரு கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, "ஆமாங்க நான் படிச்சது மட்டும் தான் எனக்கு என்னமோ ஞாபகம் இருக்குது. என் கல்யாண வாழ்க்கையே மறந்துருச்சுன்னா பாருங்களேன்னோனே, உனக்குன்னா ஞாபகம் இருக்காம இருக்கிறதே நல்லதான்னோனே, என்ன சொன்னீங்கன்னோனே, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னோனே, உனக்கு மட்டும் இப்ப ஞாபகம் இருந்திருக்கணும். நான் வந்து ராகவ ஒரு பக்கம் அந்த அஞ்சலி அக்கா ஒரு பக்கம் பிடிச்சு வச்சு, உனக்கு 2 கையும் பிடிச்சு வச்சு, சூலாயுதத்த வச்சு உன்ன வந்து குத்திருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆகி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? தூங்கலையா?" அப்படின்னு கிருஷ்ணா கேட்கிறாரு. "இல்ல என் புருஷன் வந்து மேல காத்து வாங்கலான்னு 2 பேரும் வரலான்னு பார்த்தோம். முன்னாடி வந்து நான் காத்து வருதான்னு பார்க்க வந்தேன்னு" சொல்லிட்டு அபி பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ சுந்தரி வராங்க. வந்து என்ன சொல்லிட்டு போறான் முன்னாள் காதலின்னோனே, "அவன் என்னைக்குமே என்னோட வந்து மகாராணி தான்" அப்படின்னு சொல்லி அவருக்கு தலையில அடிபட்டத யோசிச்சு பார்க்குறாரு. அப்புறமா அவங்க வந்து, "என்ன தைரியத்துல நீங்க வந்த? ராகவுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா உன்ன சுட்டு போட்டுருவான் தெரியும்லன்னோனே, நான் அதுக்காண்டி தான் இந்த மாரி மெமரி லாஸ் நாடகத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இவங்க 2 பேருக்கும் டேர்ம்ஸே சரியில்ல. அத யூஸ் பண்ணி எப்படினாச்சும் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அணுவையும் இந்த வீட்ட விட்டு விரட்டணும்." அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் கோயிலுக்கு போம்போது, அபிக்கு வந்து சாமி வந்து ஆடுறாங்க. அப்ப அபி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பையன் ஆகாஷ காட்டி இந்த பையனோட அம்மா வந்து இன்னைக்கு நைட்டு நடக்கிற பூஜையில வந்து பூக்குழி இறங்கணும்னோனே, அவங்க என்ன அப்படின்னான்னு கேட்குறாங்க. தீ மிதிக்கணும்னோனே, அப்படி சொல்லி ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அதுவும் இல்லாம இந்த மாரி உங்க வீட்ல இதுவரைக்கும் இந்த பொண்ணு வந்து குழந்தை வராம இருந்ததுக்கு காரணம் உங்களோட பூர்வீக பாவம் தான். அதுக்காண்டி இந்தா நிக்கிறான்ல இவன்னு சொல்லிட்டு அவரு கிருஷ்ணாவ காட்டுறாங்க. காட்டி அவர் வந்து பூசாரி கையால 50 சாட்டை அடி, ஊர் மக்கள் கையால 50 சாட்டை அடி வாங்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவரும் அப்படியே ஷாக் ஆயி நிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.